வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிக இனிப்பும் லேசான புளிப்பும் கொண்ட மாதுளம் பழத்தை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெரும்பாலான மக்கள்கள் மாதுளம் பழத்தை விரும்புகிறாங்க. அடர்த்தியான தோலின் உள்ளே சிவப்பு நிற முத்துக்களை அடங்கியிருக்கக்கூடிய இந்த மாதுளம் பழத்தை நீங்கள் சேலட்டாகவும் சேர்க்கலாம், பழச்சாறாகவும் குடிக்கலாம். செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த மாதுளம் பழத்துக்கு சீசன் அப்படின்னாலும் ஆண்டு முழுவதுமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பழங்களாக தான் இந்த மாதுளம் பழம் இருக்குது. இந்த மாதுளம் பழத்தில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன விதமான நோய்களை மாதுளம் பழம் குணப்படுத்துது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாள்பட்ட அலர்ச்சியை தடுப்பதற்கு மாதுளம் பழம் உதவிகரமாக இருக்கும் மக்களே. இதய நோய், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை மாதுளம் பழம் கட்டுப்படுத்தும். மாதுளம் பழம் இந்த நாள்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை தடுக்க செய்யும். மாதுளையில் இருக்கக்கூடிய புனிகலஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சி இன்னும் தேவைப்பட்டாலும் மாதுளம் பழத்தை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்வது இந்த அலர்ச்சியிலிருந்து சில குறைபாடுகளை கட்டுப்படுத்தும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்று தெரிவிச்சிருக்கு. நாள்பட்ட நோய்களை நீங்கள் வராமல் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாள்பட்ட நோய்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி குணப்படுத்திக்கிறதுக்கும் நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் மாதுளம் பழத்தில் இருக்குதுங்க மக்களே. மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கிறதாக ஆராய்ச்சி ஒன்று கண்டறிஞ்சிருக்கு. விலங்கு மீது செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி ஒன்றில் இந்த மாதுளம் பழம் கல்லீரலில் ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக்க செய்கிறதாக கண்டறிஞ்சிருக்காங்க. மேலும் பழங்கால ஆராய்ச்சி ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கும் போது புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு இது கியூர் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கு புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளை நீங்கள் பெறுவதற்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். கிட்னி ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும் மாதுளம் பழம். மாதுளம் பழம் சிறுநீரக உறுப்பை மேம்படுத்துகிறது. இது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுப்பதாகவும் சோதனை குழாய் மற்றும் மனித ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது டெஸ்ட் டியூப் ஆய்வுலையும் அதுக்கப்புறம் மனிதர்கள் மீது பண்ணப்பட்ட ஆய்வுகளுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. 2014ஆம் ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றில் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கும் பொழுது சிறுநீரக கற்கள் மீண்டும் மீண்டும் உள்ளவர்களில் அந்த கல் உருவாகக்கூடிய தூண்டுதலை அதை தடுக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. விலங்கு ஆய்வு ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் கண்டுபிடிக்கப்பட்டது மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிக்கும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சலேட்டுகள் கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளினுடைய செறிவை கட்டுப்படுத்துவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சிறுநீரக கற்களை உண்டு செய்யக்கூடிய காரணமாக இருக்கும். அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதாக இந்த மாதுளம் பழம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சிறுநீரகம் ஆரோக்கியமாக தன்னுடைய கழிவு நீக்க வேலைகளை செய்யணும் அப்படின்னா நீங்கள் சிறுநீரகம் சார்ந்த அந்த கழிவு நீக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னா மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. மூளைக்கு நன்மை செய்யும் மாதுளம் பழம் மக்களே. மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய எல்லஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்குது. ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைக்கிறதன் மூலம் மூளை செல்களினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிப்பதன் மூலம் இந்த மாதுளம் பழம் அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் அதாவது மறதி நோயிலிருந்து உங்களை பாதுகாக்குது. அதுக்கு இந்த எல்லஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேர்மம் தான், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் உதவிகரமாக மாதுளம் பழத்தில் இருக்குது அப்படின்றத ஆய்வுகளின் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த எல்லஜின்ஸ் ஆனது மாதுளம் பழத்தில் இருக்குங்களே, அந்த எல்லஜின்ஸ் குடலில் யூரிலித்தின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மத்தை உருவாக்குதால மூளையில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியையும் இது குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து இன்னும் கூடுதல் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மாதுளம் பழம் பார்த்தீங்கன்னா மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. மாதுளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜீரண கோளாறுகள் உங்களுக்கு தடுக்கப்படும் மக்களே. மாதுளம் பழத்தை நீங்கள் சாப்பிடுவது குடல் நுண்ணுயிரினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. சோதனை குழாய் ஆராய்ச்சியினுடைய நம்பகமான ஆதாரத்தின்படி மாதுளம் பழம் குடல் பாக்டீரியாக்களுடைய அளவை அதிகரிக்குது. இது ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மையான பாக்டீரியா. இது உங்களுடைய குடலில் எரிபொருள்களாக செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரை ஆதரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நார்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாதுளம் பழம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதய ஆரோக்கியத்திற்கு அது நன்மை செய்யும் மக்களே. மாதுளையில் இருக்கக்கூடிய பாலிஃபினாலிக் கலவைகள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்கள வச்சு செஞ்சப்பட்ட ஒரு ஆய்வுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிக்கிறது மார்பு வலியினுடைய அதிர்வெண் மற்றும் மார்பு வலியினுடைய தீவிரத்தை குறைச்சது
அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதுளம்பழம் வந்து இதய ஆரோக்கியத்தில் எப்போதும் ஒரு பாதுகாப்பான விளைவை வந்து உண்டு செய்யும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. மாதுளம்பழம் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்குது. மாதுளையில் நார்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. மாதுளையை நீங்கள் விதையோடு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது பல அத்தியாவசியமான விட்டமின்களுடைய சிறந்த ஆதாரமாக இருக்குது. குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அப்படியே கூட இந்த மாதுளம்பழத்தை நீங்கள் சாப்பிட குடிக்கலாம். நீங்கள் மாதுளம்பழத்தை கூடுமான வரைக்கும் ஜூஸாக குடிக்கும்போது சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உயர் ரத்த அழுத்தத்தில், அதாவது ஹை பிபின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு குறிப்பிட்றாங்க. ஒவ்வாமையை வந்து மாதுளம்பழம் உண்டு செய்யாது அப்படின்னாலும் தாவர ஒவ்வாமை இருக்கிறவங்க வந்து படை நோய் அல்லது மூச்சு திணறல் வருகிறதா அப்படின்றத கண்டறிஞ்சிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் மாதுளம்பழம் சாப்பிடும்போது வருது அப்படின்னா நீங்கள் மாதுளம்பழம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. கல்லீரலில் உயர் கொழுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது மருந்துகள் எடுக்கிறீங்க, ரத்தத்தை மெழுக்கக்கூடிய மருந்துகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா மருத்துவருடைய அறிவுரையின்படி தான் நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் விளையக்கூடியதாக இருக்கும். ஸோ மற்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழத்தை தொடர்ந்து ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.